திருக்குறள் மாதிரி 2 வரியில முழுவதுமா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்ட ChatGPT 5 வச்சு இப்போ உருவாக்கிடவே முடியும். ஆமா, ChatGPT 5 வந்துருச்சு. எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ChatGPT 5ல இருக்கிற 6 சிறப்பான அம்சங்கள இந்த வீடியோல பார்ப்போம். ChatGPT 5ல இப்ப பதில்கள் குடுக்குற வேகம் அதிகரிச்சிருக்குது. அதனால பழைய தட்டச்சு இயந்திரத்துல டைப் பண்ணி பதில்கள் பொறுமையா வர்ற மாரி இல்லாம, இப்போ டக்குன்னே பதில்கள் கிடைச்சிரும். அடுத்து இந்த ChatGPT 5ல கிடைக்கிற பதில்கள் இயந்திரத்தனமா இல்லாம, ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது எந்த மாரி பதில் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தெரிஞ்ச மாரியே தப்பான பதில்கள் அல்லது இல்லாத ஒண்ண உருவாக்கி, ரொம்ப தைரியமா இதான் சரியான பதில்கள்னு சொல்ற ChatGPTயோட ஹாலுசிலேஷன்ஸ் இந்த மாடல்ல 45% போன மாடல கம்பேர் பண்ணும்பொழுது குறைஞ்சிருக்குதாம். நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு மிக துரிதமா பதில்கள் கிடைச்சாலும், எப்பல்லாம் ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்குமோ, அதாவது எந்த மாடல செலக்ட் பண்ணா அதுக்கான சரியான பதில்கள் கிடைக்குமோ அந்த சமயத்துல, ChatGPT 5 தானாவே அந்த மாடலுக்கு மாறிக்கும். இதனால சிக்கலான மற்றும் யோசிச்சு சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு நம்ம எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண தேவையில்ல. ChatGPT அதுக்கு தகுந்த மாதிரியான மாடல செலக்ட் பண்ணி சரியான பதில்கள கொண்டு வந்து குடுக்க முயற்சி பண்ணும். அடுத்து இந்த ChatGPT 5ல கோடிங் இன்னுமே கொஞ்சம் சிறப்பா இருக்குது. கோடிங்ல இருக்கிற தகவல்கள கண்டுபிடிச்சு அத டீபக் பண்றது எல்லாமே முன்ன விட இப்ப சிறப்பா செய்யுது. இந்த புது ChatGPT 5 நீங்க சொல்ற விஷயங்கள முன்ன மாரி இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கும். அதனால தொடர்ந்து கான்வர்சேஷன் பண்றப்போ முன்னாடி பேசின விஷயத்த வச்சு ஃபாலோ அப் பண்ணி அது மூலமா பதில்கள இன்னும் சிறப்பா குடுக்க ட்ரை பண்ணும். இந்த ChatGPT 5வோட முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கருத்து பெட்டியில சொல்லிட்டு கண்டிப்பா பின்தொடர்ந்து கொள்ளுங்கள்.